ஆமே. ஒரு நாளைக்கு நீங்க அதிகமாய் நினைக்கிற பர்சன் யாரு? போய் சர்ச்சில் இருந்து, அதுவும் உபவாச நாட்கள்ல. நம்ம ஆண்டவரை வந்து பல நேரத்துல பவரா பாக்குறோமே தவிர பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். காட வந்து இன்னைக்கு அவரை பவர்னு காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அதான் பரிசுத்தாவியை நீ என்ன பண்ணாத தெரியுமா, துக்கப்படுத்தாத. அவரை நம்ம ஒரு பர்சனா பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமே. என்னை போல ஆகி வந்தார். அவருக்கு வலிச்சது. மரியாள் மார்த்தாள் அழுறத பார்த்து அப்படி அழுறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்க அழுக மாற போகுது. அந்த கொஞ்ச நேரம் கூட அவரால் தாங்க முடியாம அழுதார். பேதுரு என்ன அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் போது அப்படியே திரும்பி பார்த்தார். என்ன ஃபீல் இருக்கும் அவருக்கு. யூதாஸ் முத்தமிடும் போது, சிநேகிதனே, நம்ம அவரை பர்சனா பாக்குறது இல்ல. அவரை நினைக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம அதிகம் நினைக்கிற நபர் யாரா இருக்கணும்னா, அப்படி ஒரு ஜெபம் பண்ணுமா? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி என் நினைவை ஆட்கொள்ளுங்கப்பான்னு மட்டும் சொல்லுங்க. என் நினைவை ஆட்கொள்ளுங்க. உண்மை குறித்த நினைவுல தான், உங்களை குறித்த நினைவுல நான் இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு அதிகம் நினைக்கிற பர்சன் நீங்களா இருக்கணும். எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க. நீ அவரை நினைச்சாலே போதும், அவரும் பாதையை செவ்வாய்ப்படுத்த வரான். ஓ க்ளோரி. நீ பாதையை செவ்வாய்ப்படுத்த இந்த கடல்ல போய் முங்கிட்டு வா, இந்த மலையில ஏறு, இத்தனை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர், என் பாதையை நீங்க எனக்கு முன்னாடி போய் செவ்வாய்ப்படுத்த நான் என்னப்பா செய்யணும்? உன்னால என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். என்ன நினைக்க முடியுமான்னு கேட்கிறார். இது போதும், நான் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துறேங்கிறார். ஆமென்.